ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து அநேக உண்மைகளை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு உண்மை என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, கர்த்தரின் வருகையின் ஆச்சரியங்கள் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கவனிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை குறித்து அநேகருக்கு தெரியும். சந்தேகத்துக்கு இடமின்றி நம்பக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அது. அதே போலவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை குறித்த அநேக மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் வேதாகமத்தில் பலத்த சாட்சிகளோடு காமிக்கப்பட்டிருக்கு. அதில் ரெண்டு சாட்சிகள் மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், அவருடைய வருகையின் அந்த காலப்பகுதிகள், சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றதுக்கான அடையாளங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கும்போது ஜனங்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்றத பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப அருமையாக சொல்லுவார். எங்கே சொல்லுவார்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள், மத்தேயில 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இது முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அப்போது ஜனங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறாங்கன்றத அவர் சொல்கிறார். அதே மாதிரி ரெண்டாம் வருகையின் காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கும்போது அதே மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலப்பகுதி வந்திருக்கும் பொழுது இருக்குன்றதை பார்த்திங்கன்னா அவர் உறுதிப்படுத்துகிறார். எங்கே உறுதிப்படுத்துகிறான்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள், லூக்காவில் 12ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த இடத்துல இந்த காரியங்களை குறித்து நம்ம பாருன்னா அவர் சொல்லியிருப்பார். அதை வாசிக்கும்போது பாருங்கள், அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து, பார்த்தீங்களா? அதாவது 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது. அப்போது இந்த 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் இந்த காலப்பகுதி எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இங்கே சொல்லப்பட்ட இந்த ஜாமமானது இரவின் 4 ஜாமங்கள் அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டது. அப்போ அந்த முதலாம் ஜாமம் பார்த்திங்கன்னா 6 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் முதலாம் ஜாமம். 2ஆம் ஜாமம் என்பது பார்த்திங்கன்னா 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். 3ஆம் ஜாமம் பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அப்போ இந்த டைமில் அவர் வந்திருப்பார் அப்படின்ட்டு ஒரு அடையாளமான ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிதானிப்பதற்கு டைம் தேவை நமக்கு இது எல்லாமே. ஆனால் இது அடிப்படையான ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை. என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாம் வருகையில் அவர் வரும் பொழுதும் அங்கே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை இருந்ததை கவனிக்கிறோம். 2ஆம் வருகையிலும் அதே மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் தான் அவர் வந்திருப்பான்னு கூட பார்த்திங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? பாருங்கள், இது ஒரு சாட்சி. இந்த மாதிரி பல சாட்சிகள் இருக்குது. விரும்புகிறவங்க நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அதுக்கான காரியங்கள்லாம் பகிர்ந்து கொள்ளப்படும். சரிங்களா? இப்போ இன்னொரு சாட்சியை மட்டும் இப்போ நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், 2ஆம் வருகை குறித்து நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு அருமையான ஒரு வசனம் வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கரில் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு இருக்கும். இதில் முதல் அந்த லைனை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அவர் வரும்பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், அப்போ அவர் வரும்போது ஒரு பெரிய ஆரவாரம் இருக்குன்றத 2ஆம் வருகையில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம படித்த 1 தெசலோனிக்கர் 4:16 2ஆம் வருகை. அப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலாம் வருகையிலும் அதே மாதிரி இருந்திருக்கு. இதுதான் ஆச்சரியமான ஒரு காரியங்கள். பாருங்கள், எங்கே இதை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது யோவானில் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த 13ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது அங்கே தெரியும், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற
இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பார்த்தீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு அங்கே இருந்துச்சு. ஆர்ப்பரிப்புனா ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு காரியங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக அங்கே வந்திருக்கிறான்றதை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் நம்பிக்கை, ஆரவாரத்துக்கான அடையாளங்கள். அந்த மாதிரி 2ஆம் வருகையின் காலப்பகுதியிலையும் ஒரு பெரிய ஆரவாரம். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கும் பொழுது அநேக நம்பிக்கைக்குரிய காரியங்களை, விசுவாசக்குரிய காரியங்களை, அவரை நம்பக்கூடிய வகையில், அவர் ராஜாவாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார்ன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி காமிக்கிறார். அப்போ முதலாம் வருகையிலையும் அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்துச்சு, 2ஆம் வருகையிலையும் அந்த ஒரு ஆரவாரம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டுமே வெவ்வேறு வார்த்தைகள் இருந்தால் கூட அங்கே சொல்லப்பட்ட பொருளானது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்ட காரியங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் பார்த்த இந்த ஆச்சரியமான காரியத்தின் மூலமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய அருமையான அந்த நிகழ்வை மிகவும் உறுதியான வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார். தொடர்ந்து அவருடைய காரியங்களை தெரிந்து கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.